வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிரைம் மினிஸ்டர் நேத்து வந்து அ ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஒரு ஸ்பீச் வந்து குடுத்திருந்தாங்க. ஒரு வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிஎம் டெர்ம்ஸ் ஜிஎஸ்டி 2.0 ஃபெஸ்டிவல் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ ஜிஎஸ்டி 2.0. ஸோ ஜிஎஸ்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜூலை 1, 2017ல வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. இல்லையா? ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வரப்ப 5%, 12%, 18%, அடுத்தது 28% அப்படின்னு சொல்லி 4 டாக்ஸ் ஸ்லாப் வந்து இருந்துச்சு. அது இல்லாம 0% இருக்கும். எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய சின்கூட்ஸ்க்கு வந்து 40% அப்படிங்கிறது இருந்துச்சு. இத விட்டுட்டு மீதிய பார்த்தோம்னா 4 டாக்ஸ் ஸ்லாப் வந்து இருந்துச்சு. ஓகேவா? இந்த 4 டாக்ஸ் ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு அரவுண்ட் 8 இயர்ஸா வந்து இத பேஸ் பண்ணி தான் நமக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்துகிட்டு இருந்துச்சு. மந்த்லி நமக்கு ஜிஎஸ்டி ரெவென்யூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2025 தான் பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்திருக்கும். கிட்டத்தட்ட 2.37 லேக் crore கிட்ட வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படி போய்க்கிட்டு இருந்துச்சு ஜிஎஸ்டியோட விஷயங்கள். அதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத இந்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு சர்க்குலர் வந்து வெளியிடுறாங்க. இந்த மாரி ஜிஎஸ்டி டாக்ஸ் ஸ்லாப வந்து கம்மி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. கடைசியா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிஎஸ்டி கவுன்சில்ல வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கும். அதுல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த 12% 28% இது 2யுமே வந்து இப்போ அ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு 28% இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்ப 18% மாத்துறாங்க. 12% இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே 5% மாத்துறாங்க. ஓகேங்களா? அப்ப பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாதாரண பொருட்களுடைய ஜிஎஸ்டி எல்லாமே கம்மியாகுது. சரிங்களா? கிட்டத்தட்ட நார்மல் பீப்பிள் பயன்படுத்தக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே ஜிஎஸ்டி வந்து அ கம்மியாகறனால, இது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, மக்கள் மத்தியில கன்சம்ப்ஷன அதிகப்படுத்தும் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? என்னதான் அரசாங்கத்துக்கு இப்ப வரிய கம்மி பண்றனால இனிஷியலா ஒரு லாஸ் இருந்தாலுமே, லாங் டெர்ம்ல அது வந்து எ என்ன ஆகும் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெறைய கன்சம்ப்ஷன் அதிகமாகறனால அது மேனேஜ் பண்ணிற முடியும் அப்டிங்கிறத அரசாங்கமும் நம்புறாங்க. அதேதான் மாநில அரசாங்கமும் ஜிஎஸ்டி கவுன்சில்ல அந்த ஒரு ஒப்புதல் வழங்குனதுக்கு காரணம் அதுதான். இனிஷியலா ஒரு ஸ்லம்ப் இருந்தாலுமே போக போக வந்து அது வந்து பிக்கப் ஆயிரும் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ இந்த 5% 18% வரி. அது மட்டும் இல்லாம 40% இருக்கு. 40% எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்கூட்ஸ்னா நமக்கு இந்த டொபாக்கோ, குட்கா, பான் மசாலா இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து இந்த கெடுதல் விளைவிக்கக்கூடிய பொருட்கள சின்கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 40% அது எப்பயும் போல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்த ஜிஎஸ்டி 2.0 எப்போலருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்டின்னா, ஆக்சுவலி இன்னைக்கு ஓகேங்களா? செப்டம்பர் 22, 2025 இந்த டேட்ல இருந்து தான் நடைமுறைக்கு வரப்போகுது. இந்த டேட் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த டேட்ல இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது. இந்த ரிஃபார்ம்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அததான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி மந்த்தா இருக்கனால அத வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தீபாவளி பரிசாக மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஆ ஆத்ம நிர்பார் அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாரு. அதாவது இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ அதிக அளவுல வாங்கணும் அப்படிங்கிறத வந்து அங்க எம்பசைஸ் பண்ணியிருப்பாரு அந்த மீட்டிங்ல. சரியா? ஐ மீன் அந்த வீடியோல. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் H1B விசா ஃபீ இஸ் ஒன்லி ஃபார் நியூ அப்ளிகன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ H1B விசா தொடர்பாக ஒரு ஆர்டர் சைன் பண்ணி ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க அமெரிக்கன் கவர்ன்மென்ட். என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அ ஒவ்வொரு புதுசா H1B விசா வாங்குறவங்களும் $1,00,000 அமெரிக்கன் டாலர்ஸ் பே பண்ணணும். அது இல்லாம ஆல்ரெடி விசா வச்சிருக்கவங்க ரெனியூ பண்றதுக்கும் $1,00,000 அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன். செப்டம்பர் 21க்குள்ள அமெரிக்காவுக்குள்ள வந்துரணும். இல்லாட்டி $1,00,000 வந்து $1,00,000 அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து ஆ ரினியூவலுக்காக H1B விசா ரினியூவலுக்காக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த H1B விசா பேமெண்ட் அப்படிங்கிறது ஒன் டைம் பேமெண்ட். சரியா? இனிஷியலா நீங்க இந்தியாவுல இருக்கீங்க, வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு அமெரிக்கா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குது. H1B விசா எடுத்துட்டு அமெரிக்கா போகணும் அப்படிங்கிறப்ப, நீங்க $1,00,000 வந்து என்ன பண்ணணும்னா, அ அமெரிக்காவுக்கு ஒன் டைம் பேமெண்ட்டா குடுக்கணும்.
அதுக்கப்புறமா நீங்க அமெரிக்காவுக்கு போய்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்க அந்த $1,00,000 வருஷம் வருஷம் குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? அதுக்கப்புறமா அந்த இயர்லி ரெனியூவபிள் சார்ஜஸ் மட்டும் தான் சரியா? ஸோ அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன குடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலா என்ன ஒரு ஃபியர் இருந்துச்சுன்னா, நம்மளோட என்ஆர்ஐஸ் எல்லாமே இந்தியாவுக்கு வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருந்துச்சு. இப்ப அந்த ஃபியர் இல்ல. யாரும் வரமாட்டாங்க. ஸோ பேக் டூ நார்மல். சரியா? அவ்வளோதான் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான விஷயங்கள வந்து பார்த்துருக்கோம். நன்றி.